ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி ஆக போகுதா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிவரிக்கு போகும் பொழுது நம்ம கம்பல்சரியாக எடுத்துகிட்டு போக வேண்டியது என்னென்ன, டெலிவரி முடிந்து எப்படி இருக்கணும், நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு குழந்தை பிறந்த பிறகு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, குழந்தை பிறந்த பிறகு ஆஃப்டர் நம்ம இன்டர்கோர்ஸில் இருக்கலாமா? எவ்வளோ நாள் கழிச்சு இருக்கணும்? எப்படி நம்ம குழந்தைய வந்து டேக் கேர் பண்ணிக்கணும்? அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு 7, 8, 9 இந்த 3 மாத கர்ப்பிணிகளுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோன்னு சொல்லலாம். ஏன்னா, இந்த 3 மாதத்துல தான் நம்மளுக்கு குழந்தையோட வெயிட் வந்து ஈஸியா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு என்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு விளக்கெண்ண குளியல். இந்த விளக்கெண்ண குளியல் வந்து உங்களுடைய பிறப்புறுப்பு, உங்களுடைய வயிற்று பகுதி, உங்களுடைய இடுப்பு பகுதி நல்லா அப்ளை பண்ணிட்டு, நல்லா சுடு தண்ணி எந்த அளவு சூடு தாங்க முடியுதோ, அந்த அளவு சுடு தண்ணி வந்து நல்லா ஊத்தி, நல்லா மசாஜ் பண்ணிட்டு, நீங்க குளிக்கும் பொழுது அந்த இடுப்பு எலும்புகள் எல்லாமே தளர்வடைறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு 7வது மாதமா இருந்ததுன்னா, நீங்க ஜீரக கசாயம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஜீரக கசாயம் வந்து எப்ப எடுத்துக்கொள்ளணும்? காலையில எடுத்துக்கணுமா? இல்ல நைட்டு குடிக்கணுமான்ட்டு நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். நைட்டு தூங்கும்போது குடிக்கலாம். அல்லது காலையில ஒரு 11 மணி, 12 மணி இல்லது 3 மணி அந்த மாதிரி நம்ம குடிக்கிறது ரொம்பவே நல்லது. 8வது மாதமா இருந்ததுன்னா, நீங்க சோம்பு கசாயம் எடுத்துக்கொள்ளலாம். சோம்பு கசாயம் ஒரு நாள், ஜீரக கசாயம் ஒரு நாள், மல்லி கசாயம் ஒரு நாள், சுக்கு கசாயம் ஒரு நாள், முருங்கைத்தலை கசாயம் ஒரு நாள். இந்த மாதிரி மாத்தி மாத்தி எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இன்னுமே ரொம்பவே ஆரோக்கியமானது. நல்லா நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இத தவிர பட்டர்ஃப்ளை யோகா அது எடுத்துக்கொள்ளலாம். பட்டர்ஃப்ளை யோகா நீங்க பண்ணும்பொழுது, அதுவும் நம்மளுடைய இடுப்பெலும்புகள் தளர்வடைறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன் எல்லா இதுவுமே இடுப்பெலும்புகள் தளர்வடைறதுக்குன்னா, நம்மளோட குழந்தை இடுப்பெலும்புக்குள்ள நகரும் பொழுது, இடுப்பெலும்புகள் நல்லா தளர்வடைஞ்சு ஈஸியா கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகும் பொழுது தான் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். இப்ப நம்மளுக்கு டெலிவரிக்கு போறோம். என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம கம்பல்சரி எடுத்து வைக்கணும்னா, ஃபீடிங் நைட்டி நம்ம எடுத்து வைக்கணும். 1லேருந்து 5 நைட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபீடிங் ஃப்ராக்கோ இல்ல சுடிதாரோ ஏதாவது ஒண்ணு எடுத்து வச்சுக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும் பொழுது, அது மட்டும் இல்லாம குழந்தைக்கு தேவையானத தனியா பேக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தனியா அத பேக் பண்ணிக்கோங்க. உங்க வீட்ல வருவாங்கல்ல, அவங்களுக்கு தனியா பேக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளாஸ்க் வந்து கண்டிப்பா 2 எடுத்து வச்சுக்கோங்க. ஒண்ணு டீ வாங்குறதுக்கு, ஒண்ணு சுடு தண்ணி எப்பயுமே உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒண்ணு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்ப உங்களுக்கு என்ன டேப்லெட்ஸ் வந்து நீங்க சாப்பிட்றீங்க? ஸ்டார்ட்டிங்ல இருந்து நீங்க எப்போ பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்றீங்களோ, அப்பயிலருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வந்து ஒரே இதில வச்சுட்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்க ஹஸ்பண்டுடைய ஆதார் கார்டு வந்து சேர்த்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறது ரொம்பவே நல்லது. இதெல்லாம் 8வது மாதத்திலேயே நீங்க பிளான் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா, எப்பனாலும் நம்மளுக்கு பெயின் வரலாம். அந்த நேரத்தில அவசரப்படாம, நம்ம 8த் மந்த்து ஸ்டார்ட் ஆயிட்டாலே நீங்க பேக் பண்ணியே தனியா வச்சுக்கோங்க. இப்போ குழந்த பொறந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் போய் குழந்த பொறந்துருச்சு. எல்லாருமே குழந்தைய பார்க்க வருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு தடவையும் உட்காந்து எந்திரிச்சு எந்திரிச்சு உட்காருவோம். அப்படி உட்காராதீங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து சி செக்ஷனா இருக்கலாம். வயிற்றில வந்து தையல் போட்டிருப்பாங்க. நார்மல் டெலிவரியா இருந்தா கூட அவங்களுக்கு வந்து பிறப்புறுப்புல வந்து ஒரு சிலருக்கு தையல் போட்டிருப்பாங்க. நீங்க ஒவ்வொரு தடவையும் உட்காந்து எந்திரிக்கும் பொழுது அந்த பெயின் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாகும். காயங்கள் வந்து சீக்கிரம் ஆறாது. அ நம்ம வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம்ன்ட்டு நம்ம உட்காரலாம். அதுக்காக ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவ, 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவ எந்திரிச்சு உட்காராதீங்க. குழந்தை பிறந்த பிறகு குழந்தைய வந்து ஒரு 2 நாள்லயோ அல்லது 3வது நாள்லேருந்து சூரிய காலையில 7 டூ 8 மணி அடிக்கிற வெயில்ல வந்து குழந்தைய காமிங்க. குழந்தைக்கு வந்து அந்த விட்டமின் டி வந்து இயற்கையாவே அந்த சூரிய வெளிச்சத்துலேருந்து கிடைக்கும். ஏன்னா, குழந்தை பிறந்ததுமே நம்மளுக்கு குடுக்குற 2டே 2 சிறப்புன்னு நம்ம பார்த்தோம்னா, விட்டமின் டியும் அ இதுவும் மல்டி விட்டமின் தான் குடுப்பாங்க. ஸோ, இயற்கையாவே நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது, கண் பார்வை திறன் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு வந்து உங்களுடைய ஆதார் கார்டு, உங்க ஹஸ்பண்டுடைய ஆதார் கார்டு நம்ம எதுக்காக எடுத்துட்டு சொல்றேன்னா, பிறந்த இதில தான் அதாவது ஹாஸ்பிட்டல்ல தான் நம்மளுக்கு வந்து இது குடுப்பாங்க, பர்த் சர்டிஃபிகேட் குடுப்பாங்க. அந்த நேரத்தில ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகலாம்.
அதுவே நம்ம ஆதார் கார்டு நம்ம எடுத்துகிட்டு போகும்பொழுது அப்படியே நம்ம பார்த்து எழுதுவாங்க. நம்மளுக்கு அந்த இப்போ ஒரு தடவ ஏதாவது பர்த் சர்டிஃபிகேட்ல மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா, அத திரும்ப மாத்துறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நம்ம தனியா பே பண்ணி, தனியா அலைஞ்சு மாத்துறது ரொம்ப கஷ்டம். நம்ம அதனால ஸ்டார்ட்டிங்லேயே கரெக்ட்டா நம்ம இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, குழந்தை பொறந்துருச்சு. ஒரு சிலருக்கு வந்து பால் இல்லையோ, ஃபார்முலா மில்க்கு போய்க்கலாம். பவுடர் பால் போய் நம்ம வந்து குடுக்கலான்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு 3 டேஸ் வந்து குழந்தைக்கு வந்து பால் பத்தாம தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. குழந்தை வந்து நல்லா உறிஞ்சு குடிக்க குடிக்க தான் பால் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் அதே மாதிரி குழந்தை ஒரு 5 மினிட்ஸ் குடிக்கும், அதுக்கடுத்து தூங்கிரும். 5 மினிட்ஸ் குடிக்கும், ஒரு 10 மினிட்ஸ் தூங்கிடும். இப்படி தான் இருக்கும். ஏன்னா, குடல் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். குழந்தை அந்த பால் குடிச்சு குடிச்சு தான் பெருசாகும். ஸோ, அ நம்மளுக்கு பால் பத்தலையோங்கிற ஒரு இது இருந்ததுன்னா, ஒரு தடவ டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஃபார்முலா மில்க் போங்க. ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு முதல் குழந்தையா இருந்ததுன்னா, ஃபீட் பண்ண தெரியலாட்டி, அங்க இருக்கிற நர்ஸோ, அங்க இருக்க சிஸ்டர்ட்டயோ நீங்க கூப்ட்டு ஃபீட் பண்ணுங்க. ஏன்னா, என்னோட ப்ரெக்னன்சில எனக்கு சரியா ஃபீட் பண்ண தெரியல. அவங்க ஒரு கை இப்டி புடிச்சிட்டு, ஒரு 1 டே அப்டி ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கடுத்து நான் இது பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்க கூச்சப்பட்டுட்டு இருக்காம, கூப்ட்டு நீங்க ஒரு தடவ புடிக்க சொல்லிட்டு, அதுக்கடுத்து ஃபீட் பண்ணுங்க. இன்னுமே ரொம்பவே நல்லது. இப்ப டெலிவரி ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போறோம். என்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நம்ம பார்த்தோம்னா, குழந்தை பொறந்துருச்சு. நம்ம நெறைய பேர் நெனைப்பாங்க, நமக்கு குழந்தை பொறந்துருச்சு, இனிமே நம்ம மெடிசின்ஸ்லாம் எடுக்க வேண்டான்ட்டு. ஆனா அப்படி கிடையவே கிடையாது. குழந்தை பிறந்த பிறகும் ஒரு 6 மந்த்து கண்டிப்பா மெடிசின்ஸ் வந்து எடுப்பாங்க. ஏன்னா, நம்ம பாடியில இம்யூனிட்டியோட லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். ஹீமோகுளோபினோட லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். கால்சியத்தோட லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த 3 மெடிசின்ஸ் தான் குடிப்பாங்க. மல்டிவிட்டமின், கால்சியம் வந்து குடுப்பாங்க. ஸோ, கண்டிப்பா அந்த 3 மாதங்கள், அதாவது 6 மாதங்கள் குடுத்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து 6 மாதங்கள் வந்து நீங்க டேப்லெட் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம 1 மந்த் முடிஞ்சிருச்சுன்னா, நீங்களும் செக்கப் பண்ணுங்க. குழந்தைக்கும் வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? குழந்தை வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்கான்னு ஒரு தடவ 1 மந்த் செக்கப் மாதிரி போயிட்டு வாங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தைராய்டு பிரெக்னன்சிக்கு முன்னாடி இல்ல. ஆனா பிரெக்னன்சி டைம்ல எனக்கு தைராய்டு இருந்தது, சுகர் இருந்தது, பிபி இருந்ததுன்னா, அது எல்லாமே அந்த 1 மந்த்துக்கு அடுத்து இருக்கான்ட்டு ஒரு தடவ செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி குழந்தைக்கும் தைராய்டு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறது. ஸ்டார்ட்டிங்லேயே செக் பண்ணுறது இன்னுமே ரொம்பவே பெட்ரு. மேபி நீங்கள் செக் பண்ணாமல் இருந்தால் கூட வாலண்டியராக டாக்டர்கிட்ட கேட்டு ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க. அது இன்னுமே ரொம்பவே நல்லது. இப்போ நார்மலாக நம்மளுக்கு நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சரி, சி செக்ஷனா இருந்தாலும் சரி, எப்போ இன்டர்கோர்ஸ்ல அடுத்து இருக்கணும்? ஒரு சிலர் 4 மாதம்பாங்க, ஒரு சிலர் 6 மாதம்னு சொல்லுவாங்க. நார்மலா நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா, குறைஞ்சது 5, 6 மாதங்கள் வந்து கம்பல்சரி நம்ம இடைவேளை இருக்கிறது ரொம்பவே நல்லது. இதுவே சி செக்ஷனா இருந்ததுன்னா, கம்பல்சரி 6 மாதங்களாவது இடைவெளி இருக்கணும். நார்மல் டெலிவரி இருந்ததுன்னா, உங்களுக்கு 4 அல்லது 5 மாதங்களாவது இருக்கணும். என்ன காரணம்னா, சி செக்ஷனா இருந்ததுன்னா, உங்களுக்கு அந்த பழைய உடல்நிலை வரதுக்கு கரெக்ட்டா 1 இயர் ஆகும்னு சொல்லுவாங்க. வெளிய காயங்கள் எல்லாம் ஆறியிருக்கலாம். ஆனா, உள்ள இருக்கிற புண்ணுகள் எல்லாமே ஆறுறது வந்து லேட் ஆகும். அதனால தான் இப்ப சி செக்ஷனா இருந்ததுன்னா, முதல் குழந்தைக்கும், 2வது குழந்தைக்கும் குறைஞ்சது 2 இயர்ஸ் வந்து கேப் இருக்கணும். அப்பதான் உங்களுடைய பழைய உடல்நிலை வந்து கரெக்ட்டா வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, அதுவே நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சரி, அவங்களுடைய இம்யூனிட்டியோட லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். ஹீமோகுளோபினோட லெவல் கம்மியா இருக்கும். அவங்களுடைய அந்த உடல்நிலை வர்றதுக்கு ரொம்பவே கரெக்டான டைம் பார்த்தோம்னா, ஒரு 4 டூ 5 தான். அ அது மட்டும் இல்லாம, நல்லா சுடு தண்ணி வச்சு குடிங்க. ரொம்ப கொதிக்க கொதிக்க இல்லாம நல்லா ஆற வச்சு, அந்த தண்ணிய குடிக்கிறது ரொம்பவே நல்லது. நம்மளுக்கு டெலிவரிக்கு அடுத்து நெறையா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, பால் எடுத்துக்கோங்க, முட்டை எடுத்துக்கோங்க. அப்பதான் குழந்தைக்கும் பால் அதிகமாகும். அ என்னோட டெலிவரி டைம்ல எங்களுடைய பாட்டி வந்து சொன்னது நம்ம பார்த்தோம்னா, கருப்பட்டி, பூண்டு இது பூண்ட வந்து நல்லா நல்லெண்ணெயில வதக்கிட்டு, நல்லா சூடு பண்ணி நல்லா வதக்கிட்டு, கருப்பட்டியவும் இந்த பூண்டவையும் நல்லா கடிச்சு மென்னு சாப்பிட சொல்லுவாங்க. அப்படி சாப்பிடும் பொழுது, கர்ப்பப்பையில இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியில போறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அ நெறைய பூண்டு எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு பால் வந்து அதிகமா கிடைக்கும். நிலக்கடலையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.